தசரதன் தனக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தானாம். எல்லோரும் ஆண் குழந்தை ராமன் பிறந்ததற்காக தசரதன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று கூறினார்களாம். ஆனால் தசரதனிடம் கேட்டதற்கு, நான் ராமன் பிறந்ததற்காக துள்ளி குதிக்கவில்லை, விசுவாமித்திரன் என்ற மிகப்பெரிய ஆசிரியன் வாழ்கின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைப்பதற்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று துள்ளி குதித்தேன் என்று கூறினானாம். ஒரு அரசனுக்கு ஆசிரியர் மேல் உள்ள எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் அவ்வாறு அவன் நினைத்தான் என்றால், தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம் என்பதைப் போல ஒரு ஆசிரியருடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் வேர்களைப் போன்றவர்கள், மாணவர்கள் அதில் பூத்து குலுங்குகின்ற பூக்களைப் போன்றவர்கள். வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். அதை போலவே ஒரு விவசாயி எப்படி ஒரு சிறிய விதையிலிருந்து மிகப்பெரிய ஆலமரத்தை பொத்தி பொத்தி வளர்த்தெடுக்கின்றானோ, அதை போல ஆசிரியர்கள் சிறிய இளைஞர்களாக தன்னிடம் வருகின்ற மாணவர்களினுடைய திறமையை பார்த்து பார்த்து வளர்த்தெடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பள்ளியிலும் கல்லூரியிலும் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. ஏன் தெரியுமா? பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை நாம் யாருமே மறக்கக்கூடாது. இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று கூறுவேன். எதிர்கால உலகம், இந்த தேசம் இளைஞர்களினுடைய கையிலே இருக்கிறது என்றால் அதை வடிவமைக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்கள் கையிலே தான் இருக்கிறது. இந்த உலகம் இன்னும் ஆசிரியர்கள் மீது மிகப்பெரிய அபிமானத்தை வைத்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையையும் தெரிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற எண்ணத்தோடு தான் பெற்றோர்களும் பிள்ளைகளை கல்லூரிக்கும் பள்ளிக்கும் அனுப்புகிறார்கள். பிள்ளைகளும் அந்த எதிர்பார்ப்போடு தான் உங்களிடம் படிக்க வருகின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு ஆசிரியனுடைய பொறுப்பு எவ்வளவு பெரியதாகி விடுகிறது என்று பாருங்கள். இன்னும் கூட சொல்லுகின்றேனே, ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளின் நடுவிலே ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு ஆசிரியையோ அமரும்போது தான் அந்த மரத்தடி கூட பள்ளிக்கூடமாகிறது. இன்றும் நாம் பார்த்து கொண்டு தானே இருக்கின்றோம். பெற்றோர்கள் பல முறை சொல்லி திருந்தாத பிள்ளைகள், தன்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளாத பிள்ளைகள், ஒரு ஆசிரியர் ஒரே ஒரு நிமிடம் சொல்லுவதிலே ஒரு கண நேரத்திலே தங்களை மாற்றிக்கொண்டு விடுகிறார்கள் என்றால், அந்த பிள்ளைகள் இந்த ஆசிரியர்களை எவ்வளவு பெரிய உயர்ந்த பீடத்திலே வைத்திருக்கின்றார்கள், எப்படி போற்றுகின்றார்கள். இதை உணர வேண்டியது ஆசிரிய சமுதாயமே. அப்படி நம்மை மதிக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் நியாயம் செய்ய வேண்டாமா? செய்கின்ற ஆசிரியர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எல்லோரும் செய்கின்றார்களா என்பதுதான் இன்றைய கேள்வி. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு எரிகின்ற விளக்கினால்தான், சுடர்விட்டு எரிகின்ற ஒரு விளக்கினால்தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த விளக்கானது தொடர்ந்து சுடர்விட்டு எரிய வேண்டுமென்றால் அது இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும். அதை போலத்தான் ஒரு ஆசிரியர் தொடர்ந்து படித்தால்தான் தன்னிடம் இருக்கின்ற மாணவர்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற முடியும். அதனால்தான் கூறுவார்கள், படித்த ஆசிரியரை விட படிக்கின்ற ஆசிரியரிடத்திலே பிள்ளைகளை ஒப்படையுங்கள் என்று. காரணம் என்ன தெரியுமா? இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட், யூ ஆர் அவுடேட்டட். மன்னன் பிலிப் மாசிடோனியா அரண்மனையிலே தங்கக்காசுகளை உப்பரிகையில் நின்று வாரி வாரி இறைக்கின்றான். கடைசி மனிதனுடைய கையிலே தங்கக்காசு கிடைக்கும் வரை எல்லோருமே மன்னனுக்கு ஆண் குழந்தை அலெக்சாண்டர் பிறந்து விட்டான், அதற்காக தங்க காசுகளை மன்னன் வாரி இறைக்கின்றான் என்று மந்திரி உட்பட அத்துணை பேரும் கூறினார்கள். ஆனால் அந்த மந்திரியை அழைத்த மன்னன், முட்டாள் மந்திரியே, ஆண் குழந்தை அலெக்சாண்டர் பிறந்ததற்காக நான் தங்க காசுகளை வாரி இறைக்கவில்லையடா. அரிஸ்டாட்டில் என்ற மிகப்பெரிய ஆசிரியன் என்னை மிகப்பெரிய அரசனாக மாற்றினான். அவன் வாழுகின்ற காலத்திலேயே அவனிடம் படிப்பதற்கு ஒரு அலெக்சாண்டர் பிறந்து விட்டானே என்று காசுகளை வாரி இறைக்கின்றேன் என்று கூறினான் மகிழ்ச்சியிலே. அதை போலவே நீங்கள் பாருங்களேன்,
உங்களுக்கு தெரியுமா? சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலினுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு, உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்றவன். அவனிடம் சென்று கேட்டார்கள், உன்னால் எப்படியடா இந்த உலகத்தையே பிடிக்க முடிந்தது என்று. அலெக்சாண்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், ஆனால் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான். தன்னுடைய தகப்பனினுடைய எண்ணத்தை எப்படி அவன் நிரூபித்து காண்பித்தான். அதற்கு காரணம் யார் என்று பாருங்கள், ஆசிரியர்கள் தானே. எனவே நாமும் ஆசிரியர்களை மதிப்போம். ஆசிரியர்களும் சூழ்நிலையை உணரட்டும், தங்களை தகுதியாக்கி கொள்ளட்டும். இந்த தேசம் நிச்சயமாக திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்டதைப் போல ஒரு வல்லரசாக மாறும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. நண்பர்களே, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.